தேங்க்யூ ஸோ மச் ஐயா. ஸோ அடுத்து நம்ம கூப்பிட போறது திரு பாபநாசம் குமார், கிராண்ட்சன் ஆஃப் பாபநாசம் ராஜகோபாலன் ஐயர். அது மட்டும் இல்லை, இவர் ஒரு மிருதங்க டாப் கிரேட் ஆர்டிஸ்ட். அப்புறம் அவரோட குரு வந்து கும்பகோணம் எம் ராஜப்பா ஐயர். அப்புறம் வந்து அவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் இஸ் a true legend. He's learned vocal Carnatic music for the period of 5 years. அது போக அவர் வந்து லயல பிரியா என்ற ஒரு மியூசிக் சபாக்கு வந்து 35 வருஷமா அவர் வந்து அதை நடத்திட்டு இருக்காரு. மோஸ்ட் வெல்கம் திரு பாபநாசம் குமார் அவர்களே. நீங்க உங்களோட எம்எஸ்வியோட ஒரு கருத்து இது பண்ணி நீங்க இந்த நம்மளோட நேயர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வெல்கம். அன்மியூட் பண்ணிக்கலாம். நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஐயா மியூட்ல இருக்கீங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு. Thank you so much. வந்தது அதுதான். நீங்களுமே 2-3 என்னை பத்தி சொல்லும்போது 2-3 விஷயத்த மியூட் பண்ணிட்டேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான. சாரி ஐயா. ராஜகோபாலையர்ங்கிறது வந்து பாபநாச சிவனோட பிரதர். அவர் சங்கீத கலாநிதி பத்மஸ்ரீ. ஏன்னா நான் ராஜகோபாலையரை பார்த்தது இல்லை. அவர் பாபநாச சிவனாத்திலேயே தான் நாங்க இருந்தோம். பாபநாச சிவன் சீனிவாசன் ஸ்ட்ரீட்ல இருந்தார். அதுக்கு முக்தா கல்யாண மண்டபத்துல முக்தா சீனிவாசன் சார் இருப்பார். அவரோட எனக்கு அவ்வளவு ஆத்மார்த்தமான பழக்கம். அவளோட ஃபங்க்ஷன் அவளோட ப்ரோக்ராம்ங்கிறதுக்கு தான் நான் ஒத்துண்டேன். ரொம்ப எல்லாம் ஏதோ கை வாசிக்கிறது பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கிளாஸ் இருக்கு, எல்லாம் பண்ணினாலும் மேதைகளோட இருந்தது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அப்புறம் எனக்கு வெஸ்ட் சர்க்குலர் ரோட்ல எம்ஜி இப்போ டிஎம் சௌந்தரராஜன் சாலையில் தான் வீடு. இந்த பக்கம் டிஎம்எஸ் சார், அடுத்த வீடு சீர்காழி கோவிந்தராஜன், அதுக்கப்புறம் பாபநாசம் குமார், அதை தாண்டினா எம்எஸ் விஸ்வநாதன் சார், எம்எஸ்வி சார். இவாளுக்கு நடுவில் தான் நான் இருந்துட்டு இருக்கேன். பெரிய மேதைகளோட தான் இருந்துக்கிறேன். பிறந்ததுலேருந்து இவாளெல்லாம் நிறைய பார்த்துட்டு அவளோட பழகிட்டு அவளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு எல்லாம் எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. எஸ்பெஷலி விஸ்வநாதன் ராமூர்த்தி சார் எங்களுக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் நான் வேலை பார்த்த போது வாத்திய விருந்தாவில் வரும்போது அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் வித் விஸ்வநாத் சார் ரொம்ப அடிக்கடி நிறைய பேசுவார். என்ன ரொம்ப பிடிக்கும் ராமூர்த்தி சாருக்கும். விஸ்வநாத் சாரும் பர்சனலாக பழக்கம் உண்டு. ஆனால் அவருக்கு வாசிக்க பாக்கியம் கிடைக்கல. நிறைய எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் நான் வாசிச்சிருக்கேன். மிருதங்கம் கஞ்சீரெல்லாம் வாசிச்சிருக்கேன். ஏன்னா இந்த 2-3 அப்புறம் உமையாள்புரம் சிவராமன் இப்போ இருக்கார், 91 வயசு. அவரும் எனக்கு 2வது குரு. ராஜப்பையருக்கு அப்புறம் அவர் அதை சொல்லாம நான் விடக்கூடாது. அந்த 2 விஷயத்தையும் நீங்க மியூட் பண்ணிட்டே, அதை நான் சொல்லிட்டேன் இப்போ. கண்டிப்பா இல்ல, இத நான் சொல்றதை விட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களே சேர்ந்து நம்மளோட நேயர்களுக்கு அதை ஷேர் பண்ணும்போது அது இன்னும் பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். மேதைகளோட பழகின பாக்கியம், பெரிய மகான்களோட பழகின பாக்கியம், பெரிய வித்வான்களோட பழகின பாக்கியம், அதெல்லாம் தான் என்னோட வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். தாத்தா பாபநாச சிவனுடைய இருந்த ஒரு பாக்கியம். அவரால் தான் எனக்கு சங்கீதமே கிடைச்சது. அவர் வந்து அந்த நாள்ல போடாத அவளே பாபநாசம் பிரதர்ஸ்ன்னு ராஜகோபாலையரும் பாபநாச சிவனும் 2 பேர் சேர்ந்து மியூசிக் போட்டு நிறைய கம்போசிங்ல வந்திருக்கு. சிந்தாமணிலேருந்து, அந்த நாள்ல தியாக பூமியிலேருந்து, சகுந்தலையிலேருந்து எல்லா பாட்டும் போட்டிருக்காரு. எம்எஸ் அம்மாக்கெல்லாம் ரொம்ப எங்க ஆத்துல வராத மனுஷாலே கிடையாது. எம்எஸ்வி சார் நிறைய வருவார், எங்க தாத்தா பார்க்க வருவார். ஏன்னா அவள்லாம் மந்தவழி, கூப்பிட்டா ஓடி வர தூரத்துல இருப்பா. அப்புறம் நிறைய அவரோட கம்போசிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, அதை தான் நான் கேட்டேன். நீங்க ஒரு பாட்டு பத்தி தான் சொல்லணும்னு சொன்னா, அவவா நிறைய பாட்டு சொன்னா எம்எஸ்வியை பத்தியும் ஒவ்வொரு மகான்களை பத்தியும் சொன்னா, இதெல்லாம் வந்து அவ வந்து தன்னை டெடிகேட் பண்ணிட்டான். காலைல 7 மணிக்கு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நுழைஞ்சா, கம்போசிங் ஆரம்பிச்சா, 12 மணிக்கு அந்த ரிஹர்சல் முடிஞ்சு ரெக்கார்டிங் ஆரம்பிச்ச போது பின் டிராப் சைலண்ட்ல அந்த ஸ்டூடியோவை அப்படி கேட்டு ரசிச்சவன் நான். அவ்வளோ பெரிய மகான்கள்லாம் அப்படி பண்ணியிருக்கா கம்போசிங். அந்த ஒரு பாட்டு 10 தரம் 15 தரம் டேக் எடுத்து அவ்வளோ குவாலிட்டியாக அவ்வளோ பண்ணதான் இன்னைக்கு நிற்கிறது. எந்த படத்தில் எடுத்தாலும் சரி, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அவர் கேட்ட நெஞ்ச மறப்பதில்லைன்னு அந்த வார்த்தையே அதுவே ரொம்ப 100%. அந்த பாட்டு வந்து சுசீலாவோட ஹை ஹிட் சாங்கு. 3 months அந்த பாட்டை கம்போசிங் பண்ணான்னு சொல்லுவாள். ஏன்னா அது நான் ஸ்டாப் பிரெத் எடுக்காம சுசீலம்மா பாடியிருப்பா. அந்த கிரெடிட் கோஸ் டு எம்எஸ்வி அண்ட் ராமூர்த்தி சார் தான். எம்எஸ்வி சார் அவ்வளோ ஒரு பெரிய பியூட்டி மியூசிஷியன். அந்த கம்போசிங்ல அவர் அவ்வளோ உழைச்சிருக்காரு. எனக்கு கொடுத்த பாட்டு வந்து நான் கொடுத்துருந்தது பூ முடிப்பாள் இந்த பூங்குழலி, நெஞ்சிருக்கும் வரை படத்துல. சிவாஜி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கார், கண்ணதாசன் நல்லா லிரிக்ஸ் எழுதியிருக்கார், எல்லாம் சரி. ஆனா அந்த மியூசிக் ஓப்பனிங்லேருந்தே இப்போ இருக்கிற கல்யாணத்தை நம்ம பார்க்கவே முடியல. ஏன்னா கல்யாணம் பொண்ணு கூச்சின்னு டான்ஸ் ஆடிட்டு வருது, மாமியார் அம்மாவும் சேர்ந்து கூச்சிட்டு வரா, சங்கீதம் தான் இல்லை, ஒரே கலாட்டாவா இருக்கு. மியூசிக்கே போயிடுச்சு இப்போ கல்யாணங்கள்ல, ஒரே சத்தம் தான் இருக்கு, ஜாரிங் தான் இருக்கு.
அந்த நாள்ல கல்யாணங்கிறது ஒரு வைகுண்டத்திலையும் ஒரு பார்வதி பரமேஸ்வரர் மீனாட்சி கல்யாணம் பார்க்குற மாதிரி அந்த நாள்ல இருக்கும். அந்த சீக்வன்ஸை சிவாஜி ஆக்ட் பண்ணுவார். இந்த பாட்டில் அவர் எம்எஸ்வி சார் கொண்டு வந்துருவார். முதல்ல அது வந்து சிம்மேந்திர மத்தியம ராகம். அது பூமுடிப்பாள் இந்த பூங்குழலி புது சீர் பெருவாள் கண்ணில் நீர் எழுதி, அந்த கண்ணில் நீர் எழுதியும் போது நமக்கு கண்ணில் அப்படியே அந்த படம் பார்த்தவாளுக்கு அந்த படம் பூரா ஒரு அழுகுதான். ஆனா அழுதாலும் நம்ம ஒரு இன்னும் நெஞ்சில பாரத்தை ஒரு கருங்கல்ல சுமந்துன்னு வர மாதிரி அந்த படம் முடிஞ்சு ஒரு வெளில வரும். சிவாஜி கடைசியில செத்து போயிடுவார் அந்த படத்துல. இந்த சாங்கு எல்லா பாட்டுமே ஹிட் தான். நெஞ்சிருக்கும் எங்களுக்கும் அலை என்ற வாழ்விற்குலேருந்து எல்லா பாட்டுமே ஹிட் சாங்ஸ் தான். இந்த பாட்டு வந்து என்ன பெரிய பியூட்டினா, அது கொடுக்கும் போதே அந்த நாதஸ்வரம் ரொம்ப மெலீஸா ஓன்னு கத்தாம அழகா அப்படி ஜம்முன்னு வரும் அந்த நாதஸ்வரம் பேக்ரவுண்டு. அப்படி வாசிச்சு முடிச்ச உடனே அந்த அஞ்சனம் கண்ணில் வந்து மையிடுறதுலேருந்து அப்புறம் வந்து மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை முன் வந்து மணவரையில் காத்திருக்க காதலாள் வெல்ல கால் பார்த்து நடந்து வர கன்னி, அப்பெல்லாம் அப்படியே அந்த ஷெனாய் மாதிரி நாதஸ்வரம் இழைஞ்சி வரும். தவுல் வந்து டம டம டமன்னு அடிச்சு நாராசம் பண்ணாம இப்பெல்லாம் போட்டு பொழந்து கட்டுறாங்க. மியூசிக் கிடையாது, இப்ப சவுண்டு தான் இருக்கு. தட் டே தோஸ் டேஸ் இட் வாஸ் மெலடி. சங்கீதம் வந்து பின்னாடி, ரிதம்லாம் பின்னாடி வரும், பாட்டு மேல இருக்கும். இப்போ ரிதம் ரொம்ப மேல இருக்கு, பாட்டு வந்து ரொம்ப பின்னாடி இருக்கு. பாட்டை படிச்சோம் இப்படிதான் பாட்டு கேட்கறதே தவிர பாட்டோட அதுக்கு உயிர் கொடுத்தவர் எம்எஸ்வி தான். என்னைக்குமே சங்கீதம் இல்லாத எதுவுமே. இப்போ நீங்க ஆல் இண்டியா ரேடியோ ஓபன் பண்ணலாம், காத்தால சிவரஞ்சனி மியூசிக் வரும். யார் கேட்டிருக்காலும் அவனுக்கு தெரியும். தூர்தர்ஷன் எடுத்தா அப்போ ஓப்பனிங்லேயே ஒரு மியூசிக் வரும். அப்பதான் அந்த மியூசிக் இருக்கிறதால தான், மியூசிக் இல்லைன்னா நம்ம ஜடத்துக்கு சமம். அந்த மியூசிக் இந்த பீச் சவுண்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே மியூசிக் இருக்கு. அதை வந்து ரியலைஸ் பண்ணி புரிய வச்சவர் எம்எஸ்வி. அந்த ஜென்ரேஷன்ல நாங்கள்லாம் இருந்தது, நாங்கள்லாம் ரொம்ப பெருமைப்படுறோம். அவர் சொன்னார், ஒருத்தர் பெரியவர் சொன்னார், பாவ மன்னிப்பு படத்துல அதை கேட்டு நானும் 3 வயசு எங்க அம்மா பாவ மன்னிப்பு படம் கபாலி தேட்டர்ல கூட்டின்னு போனேன். அப்போ வந்து சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. இந்த மாதிரி வேர்டிங்ஸ் விட்டுருங்க. அது அந்த இடத்துக்கு எவ்வளவு லெவல்ல மியூசிக் கொடுக்கணும், கம்பாரிசன் கொடுக்கணும். அந்த மாதிரி அனாவசியமா நாராசமா கொடுக்காத மியூசிக்கை அந்த ராகத்துல சிம்மேந்திரம் அப்புறம் வந்து என்ன பண்ணார், இந்த கம் பேக் டு பூமுடிப்பாள், அதுல வந்து சொல்லுவார், மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க. அது பாடி முடிச்ச உடனே அது விடாம இது பத்திரிகையா படிச்சுடுவார். நிகழும் பார்த்திப ஆண்டு ஆவணி திங்கள் 20ஆம் நாள் திருவளர் செல்வன் சிவராமனுக்கும் திருவளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். தங்கள் நல்வரவை விரும்பும் ரகுராமன் ரகுராமன் ரகுராமன். எவ்வளவு மெலடி பாருங்க. அந்த ரகுராமன் முடிஞ்ச உடனே தவுல்காரன் ரொம்ப அசாத்தியமா வாய்ச்சிருப்பாரு. சௌக்கியமா இருக்கும். இன்னைக்கு நீங்க 12 மணிக்கு கேட்டாலும் அந்த பாட்டு நல்லா இருக்கும், ராத்திரி விடிகாத்தால எழுந்து கேட்டாலும் அந்த பாட்டு இருக்கும். ஏதாவது ஒரு சங்கீதங்கிறது எப்ப கேட்டாலும் எவர் கிரீனா பியூட்டிஃபுல்லா இருக்கணும். அது எம்எஸ்வி சாருக்கு அது அமைஞ்சு போச்சு. அப்படி அது தெய்வமா இன்னைக்கு அந்த பாட்டு. அது எவ்வளவு பாட்டு வேணா சொல்லிட்டே போலாம். எம்எஸ்வி சார் வந்து ஒரு சிகரம். அவருக்கு அவார்டு கிடைக்கல, அது கிடைக்கல. பத்மஸ்ரீ ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல கொடுத்தா அவருக்கு. நல்லா வாஸ்தவம் தான். அவார்டெல்லாம் எங்க தாத்தா சங்கீத கலாநிதி போய் சொன்னார், அவார்டு யாரும் கொடுக்கறதுக்கு இல்லைன்னு எங்கிட்ட கொடுத்துட்டா போல் இருக்குன்னா. அதனால இவாளெல்லாம் நம்ம அவார்டு ரிவார்டு எல்லாம் பகவான் கொடுத்துருக்காரு பாருங்க. இன்னைக்கு எம்எஸ்வி சாரை பத்தி பேசுறோம், ஒரு ஆர்டிஸ்டை பத்தி பேசுறோம், ஒரு கம்போசரை பத்தி பேசுறோம்னா அதுவே நமக்கு அவருக்கு கொடுக்குற நம்மளோட கிரெடிட். அவரோட ஆன்மா கேட்டுட்டே இருக்கும். அது வேவ்ஸ்ல மியூசிக் இன்னைக்கு கூட தியாகராஜ சுவாமியோட வேவ்ஸ்ல அவர் 2000-2500 கீர்த்தனை பாடினதை எடுத்து அவ வேவ்ஸ்ல எடுத்து பண்ணிட்டு இருக்கா. அதனால இன்னும் வந்து ரிசர்ச்ல பண்ண அவளோடதெல்லாம் எம்எஸ்வி எடுத்தாலும் என்னைக்குமே காலங்காலமா நிற்கும். அதனால அவ்வளவு பெரிய மேதையோட ஒரு விஷயத்த, அது மாதிரி எம்ஜிஆர் பாட்டுல நானாயிட்டா அந்த படிக்கட்டுல இருந்து அவர் இறங்கி வர மாதிரியே இருக்கும் அந்த பாட்டு. அது கண்ணை மூடினா அந்த சீக்வன்ஸ் நமக்கு வந்துடும். அப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது நிறைய பேர் எம்எஸ்வி பத்தி சொல்லிட்டு இருக்கா, யூடியூப் திறந்தா நிறைய இருக்கு. நீங்க ஆசையா பண்றேன், இவ்வளவு அழகா இந்த ப்ரோக்ராம்காக இவ்வளவு மெனக்கெட்டு எல்லாம் கூகுள்ல வந்து எல்லாம் பண்ணி ஐடி கிரியேட் பண்ணி ஜூம் மீட்டிங்ல நம்ம பேசுறோம். அவரோட புகழ் என்றும் வாழ்க, என்றும் வளர்க.
இதுதான் நமக்கு ஆசையை தவிர, முக்தா சீனிவாசன் சார் கதையா சொல்லுவார் நிறைய கம்போசிங் பத்திலாம். அங்க ஒரு சின்ன ஆபீஸ் ரூம் மாதிரி இருக்கும், சீனிவாசன் ஸ்ட்ரீட் முனையில, சென்ட் மேரிஸ் ரோட்ல. அதுல உட்காந்து இருப்பார் அவர். அந்த முக்தா கல்யாண மண்டபம் முதல்ல வாங்கினவரும் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் எங்க வீட்டுல டெனண்டா இருந்தார், பாபநாச யூனிவர்சிட்டி ஏத்தாப்புல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து வாங்கின அவர் முக்தா சார். அப்பதான் எனக்கு பழக்கம். எனக்கு அந்த கங்கையில இருந்த தவளை மாதிரி நான் இருந்துட்டேன். பாபநாசிவன் வீட்லயே இருந்துட்டா கூட அது மேல எனக்கு கொண்டு வந்து எங்க தாத்தாவோட ஆசீர்வாதம் இவெல்லாம் பண்ணினதான் தவிர, நான் அதோட அருமை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு இன்னும் 58 வருஷமா நான் மியூசிக்கோட இருக்கேன். இன்னும் போராது, ஒன்றும் தெரிஞ்சுக்கலங்கிறத இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கேன் நான் இது வரைக்கும். எம்எஸ்சி மியூசிக் அவர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம பண்ணினோம்னா, ஒரு பாட்டு எடுத்துனோம்னா அதுல 1000 விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அந்த கம்போசிங்குள்ள என்னெல்லாம் கம்போஸ் பண்ண முடியுமோ மேக்சிமம் சொல்லியிருப்பார். அந்த சீக்வன்ஸை கண்ணில் கொண்டு நிறுத்தணும். ஒரு மியூசிக்கோட வேல்யூ என்னன்னா, நம்ம என்ன நினைச்சோமோ அந்த பாட்டை வந்து அப்படியே அந்த சீக்வன்ஸே கண்ணில் வந்துடணும். அப்படி அது வந்துட்டா நமக்கு சக்சஸ் தான். எந்த பாட்டுமே வந்து எம்எஸ்சி இது ஃபெயிலியர் சக்சஸ் இந்த வார்த்தைக்கே நமக்கு சொல்ல யோகியதே கிடையாது. அதை தாண்டி அவ சிகரமா நிக்கிற. இன்னும் அந்த ராமூர்த்தி சார் சொல்லுவார், எம்எஸ்சி விஸ்வநாத ராமூர்த்தி சார் நிறைய ஆத்மார்த்தமா பேசுவார் என்கிட்ட. ராமூர்த்தி சார் மியூசிக்ல நான் நிறைய கம்போசிங்ல வாசிச்சிருக்கேன். வாத்தியம் இருந்தா அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ராமூர்த்தி சார். அப்போ கதையா சொல்லுவார், விஷயங்கள்லாம் பேசுவார். சும்மா விஸ்வநாத சார் பார்த்து நமஸ்காரம் சார் எப்படி இருக்கீங்க தம்பி அப்படின்னு கேட்பார் ஒரு வார்த்தை. நல்லா இருக்கேன், நான் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா அவ்வளவுதான் கேட்பார். நானும் நல்லா இருக்கேன். எல்லாரும் ஏன்னா எம்ஜிஆர் பரம்பரை. நான் எம்ஜிஆர் வந்து எனக்கு அத்திம்பேர் ஆகணும், பிஎன் ஜானகி எனக்கு அத்தையே ஆகணும். எல்லா வித்வான்களோடையும் எல்லா மேதைகளோடையும் பழகினதுனால சங்கீதங்கிறது ரொம்ப ஒரு பொஸ்தியான விஷயம். அதை ராகத்தோட பாவத்தோட போட்டவர். எல்லா பெரிய மேதைகள்ல நம்ம விஸ்வநாதன் சாரும் பெரிய ஒரு மகுடம். அதுக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு மாலை, பாமாலை தான் இதெல்லாம். தொடுத்து ஒரு வைரம் வைடூரியம் எது ஒஸ்தி, நவரத்னத்துல இது மோசம் அது ஒஸ்தி இதெல்லாம் கிடையாது. எல்லா ஒஸ்தி அதுல விஸ்வநாதன் சார் அவர் ஹைலைட்டா நிக்கிறார். அவர் புகழ் மேலும் ஓங்கணும். அவரோட பாடல்கள்லாம் இந்த வர ஜென்ரேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கணும். மெயினா நீங்க பண்ற சர்வீஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்ந்து, ஓஹோ இப்படி எல்லாம் ஒரு பாட்டு இருக்கா, இப்படி எல்லாம் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண முடியுமா, இதுக்கு இவ்வளவு வேல்யூ கொடுக்க முடியும், வேர்ட்ஸுக்கு லிரிக்ஸ்க்கு இவ்வளவு வேல்யூ கொடுக்க முடியுமா, இல்லைன்னா லிரிக்ஸை நாசம் பண்ணணும்னு விஸ்வநாதன் சார் நினைச்சிருந்தாருன்னா ஈஸியா நாசம் பண்ணிருக்கலாம். ஒரு கம்போசர் நினைச்சா ஒரு லிரிக்ஸை குட்டிச்சோர் பண்ணிடலாம். அந்த லிரிக்ஸை அவ்வளவு தூரம் ஹைலைட் பண்ணி பாடுற ஆர்டிஸ்டுக்கு வெயிட் கொடுத்து தன்னை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்காம, இப்பெல்லாம் நாய்ஸ் யார் கம்போஸ் பண்ணாங்கிறதே நினைக்கணும்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாரையும் மறந்து விடுறான். நமக்கு அது பிரயோஜனம் கிடையாது. ஒரு மியூசிக்கை பத்தி பேசினா ஒரு வருஷம் பேசணும், ஒரு பாட்டை பத்தி பேசினா ஒரு நாள் போதுமல்ல. அவ்வளவு தூரம் தான் அதுல உள்ள இருக்கு விஷயங்கள். அதனால அது அவரோட விஸ்வநாதன் சாரோட புகழ் ஓங்குக, வளர்க. அவர் வந்து எல்லாமே ரூபம் பண்ணிட்டார், ஆக்ட் பண்ணிட்டார். அவர் இளையராஜாவோட சேர்ந்து அதை பாடிட்டார். அப்புறம் கிருஷ்ணர் பாட்டு சொல்லுங்களேன், ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலே, நம்மளே தூங்கி போயிடுவோம் அதுல. இந்த மாதிரி அதெல்லாம் யாருக்கு உங்களுக்கு அந்த கிஃப்ட் எல்லாம் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. டிஎம்எஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ஒரு பாட்டு, இன்னொன்னு எஸ்பிபிக்கு ஏற்ற மாதிரி. எப்படி அது அமையறதுங்கிறது அவர் பண்ணாது. இதெல்லாம் அவர் உடம்புல ஒரு தெய்வீக சக்தி உட்காந்து. எங்க தாத்தா சொல்லுவார், லிரிக்ஸ் எழுத ஆரம்பிச்சாருன்னா பாபநாசிவன் ஒரு 2000 பாட்டு எழுதியிருக்காரு. நான் பார்த்திருக்கேன் போஸ்ட் கார்டுல. நான் ஒரு விளையாட்டு, அப்புறம் சும்மா பொம்மையான்னு எழுதுவார். பார்த்தா நான் ஒரு விளையாட்டு பொம்மையான்னு உலகம் பூரா இன்னைக்கு பாடிட்டு இருக்கா. சின்ன குழந்தை முழுக்கன்னு இன்னைக்கு பாடுறது. அதாவது மன்மத லீலையை வென்றார் இன்னைக்கும் பாடுறான். அது காலத்தால் அழியாது யார் சகாப்தம் படைக்கிறாளோ அவள் புகழ் எழுந்து நம்ம நாரதர், தும்புரு, அவள்லாம் சரஸ்வதி எல்லாம் அங்க மேல பாடிட்டு இருக்கா வைகுண்டத்திலையும். இதுல நம்ம சொல்லி ஒன்றும் ஆப்பறது இல்லை. ஆனாலும் நம்மளோட ஆசைக்கு நம்ம பகிர்ந்துக்கிறோம் விஷயங்களை. இன்னைக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு முக்தா குழுமம் உங்களை மாதிரி இருக்கிறவ வந்து என்னை கூப்பிட்டு பேசின சொன்னதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் தெரிஞ்ச வரைக்கும் என்னோட இதை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து ஏதாவது குறைகள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க, நிறைகள் இருந்தா எடுத்துக்கோங்க. என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். ஒரு வணக்கம் திரு பாபநாசம். நீங்க வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க நம்ம நேயர்களுக்கு. அந்த பாட்டு கம்போசிங் நீங்க சொன்ன மாதிரி அவர் கம்போஸ் பண்ண பாட்டு வந்து நம்ம கண்ணை மூடிட்டு அந்த பாட்டு கேட்டாலே அதோட சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கிளியரா ஒரு விஷுவல், ஒரு வர்ச்சுவல் இமேஜ் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி நீங்க சொன்ன என்னன்னா கம்போசிங் எல்லாரும் தான் பண்றாங்க. பட் அந்த வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கம்போஸ் பண்ணது வந்து எம்எஸ்வி ஐயா தான். இப்ப நம்ம அந்த அந்த வரிகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப தெளிவா நம்மளோட மனசுல பதியும். அந்த மாதிரி அவர் வந்து நிறைய பாட்டுங்களுக்கு கம்போஸ் பண்ணியிருக்காரு. இவ்ளோ ஒரு பெரிய லெஜண்ட் கிட்டேருந்து எம்எஸ்வி பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறதுல நாங்களும் எங்களுடைய நேர்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப நன்றி ஐயா.